பிரம்மமுனி சிவாம்சமாக சுந்தரானந்தரையும் பின் விஷ்ணு அம்சமாக இடைக்காடரையும் பிரம்ம அம்சமாக கோரக்கரையும் தொடர்ந்து பிரம்ம முனியை காண இருக்கிறோம். அடுப்புச் சாம்பலில் மச்சேந்திரரால் ஜென்மமெடுத்தவர் கோரக்கர். பிரம்மத்தின் தொழில் படைப்பது. மச்சேந்திரரும் அதன் வழி கோரக்கரை படைத்தார். கோரக்கரின் இனிய நண்பர்தான் பிரம்மமுனி. பிரம்மமுனி குறித்த ஜென்ம காரணங்கள், வம்ச குறிப்புகள் தெளிவாக காணப்படவில்லை. ஆனால் இவரும் கோரக்கரும் ஒன்று கூடி முழுக்க முழுக்க சந்தோஷம் மட்டுமே உள்ள சொர்க்கத்திற்கு நிகரான, ஏன் அதற்கும் மேலான ஒரு பொது உலகையே படைக்க முயன்ற கதை சித்தர்கள் வரலாற்றில் தனித்த பார்வையுடன் காண கிடைக்கிறது. அதாவது பஞ்சபூதங்களையே ஆட்டுவிக்கவும் விரும்பியவர்கள் இவர்கள். பொதுவாக சித்தர்கள் 3 பிரிவுக்குள் அடங்கி விடுவார்கள். யோக சித்தம், காய சித்தம், வாத சித்தம் என்பதே அந்த பிரிவுகள். யோக சித்தர்களுக்கு உடம்பை ஜெயிப்பதும் உயிர் உணர்வான குண்டலினியில் புகுந்து உச்சந்தலையில் உள்ள சகசிராரத்தையும் அடைந்து அப்படியே ஆனந்த நிலையில் திளைப்பதும் தான் குறி. அடுத்து காய சித்தர்கள் உடம்பாகிய வீட்டை உருக்கு போல வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தவர்கள். வியாதிகளை ஜெயித்து அஸ்தமா சித்திகளையும் வசப்படுத்தி உடம்பை மலை போல பாரமாக்கி கொள்ளவும் இவர்களால் முடியும். பஞ்சு போல லேசாக்கி கொள்ளவும் முடியும். இவர்களது குறியெல்லாம் உடம்பை தன் இஷ்டப்படி ஆட்டி வைப்பது, உடம்புக்கு வரும் கேட்டை கல்ப மூலிகைகளால் ஒழித்து கட்டுவது. 3வது ரகம் வாத சித்து, அதாவது ரசவாத சித்தர்கள். இவர்கள் இரும்பு, செம்பு, ஈயத்தின் அடிப்படை குணத்தையே மாற்றியவர்கள். ரசமணிகளை செய்து உடம்பின் இரத்த ஓட்டத்தில் தட்பவெப்பத்தில் மாற்றங்கள் செய்ய தெரிந்தவர்கள். மருந்தையே உணவாக உட்கொண்டவர்கள். எந்த வியாதிக்கும் எந்த மூலிகை ஏற்றது என்று கண்டறிந்து அதை எழுதியும் வைத்தவர்கள். இப்படி சித்த புருஷர்களை அவர்களது நோக்கங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏற்ப வகைப்படுத்துவார்கள். இந்த மூலிகை பிரிவு பின்னாளில் தோன்றியது. தொடக்கத்தில் கைலாய வர்க்கம், பின் மூல வர்க்கம், அதற்கு பின் பால வர்க்கம் என்று 3 பிரிவுகளில்தான் இருந்தார்கள் என்போரும் உண்டு. இதில் கைலாய வர்க்கத்தவருக்கு அந்த கைலாசநாதன் தான் ஆத்ம கடவுள். மூல வர்க்கத்தவர்கள் ஏதாகிலும் ஒரு இஷ்ட தெய்வம், காளி, விஷ்ணு போல் பல வர்க்கத்தவர்களுக்கும் முருகன் தான் ஆத்ம கடவுள். பால வர்க்கத்தவருக்கு முருகன் தான் ஆத்ம கடவுள். இப்படிப்பட்ட சித்தர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? விஷ்ணு புராண கருத்துப்படி 88,000 பேர்கள். காரை சித்தர் என்பவர் தன் பாடலின் ஒரு வரியில் சதா கோடி சித்தர்கள் என்கிறார், அதாவது 100 கோடி சித்தர்கள். கபீர்தாசர் கருத்துப்படி சித்தபுருஷர்கள் 84 பேர் தான் உள்ளனர். ஆனால் நமது தமிழ் மரபில் 15 சித்தர்கள் என்கிற கணக்குத்தான் இறுதியாக மிஞ்சி உள்ளது. சித்தர்கள் பற்றி சிந்தித்தால் இப்படி விரிந்து கொண்டே போகும். இதில் பிரம்மமுனி எந்த வகையைச் சேர்ந்தவர் என்றால், இவர் எல்லா நிலையும் அடங்குகிறார். யோகத்திலும் சரி, கல்பத்திலும் சரி, ரசவாதத்திலும் சரி. கோரக்கரும் பிரம்மமுனியும் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டனர் என்றே கூறலாம். எப்படி? இருவருக்குமே யோக ரகசியங்கள் தெரிந்திருந்தன. அதேபோல கல்ப வித்தையும் வசப்பட்டிருந்தது. கூடவே ரசவாதத்திலும் தலை சிறந்து விளங்கினர். ரசவாதம் தொடர்பாக கோரக்கர் புரிந்த ஒரு சாகசம் அபிதான சிந்தாமணியில் ஒரு கதையாகவே காண கிடைக்கிறது. கோரக்கரின் குருவான மச்சமுனி தன் வாழ்க்கை போக்கில் மலையாள தேசத்தில் சுற்றி வருகையில் அவருடைய மகிமை அங்கே வெகு வேகமாக பரவலாயிற்று. குறிப்பாக அங்குள்ள ஒரு ஜமீன்தாரினியை போன்ற பிரேமலா என்பவர் மச்சமுனியின் மேல் மாலா காதல் கொண்டாள்.
அவரை மணந்து நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திடவும் விரும்பினாள். அதற்கு அவள் வரையில் ஒரு சரியான காரணமும் இருந்தது. அவளது வம்சத்தில் பிறக்கும் வாரிசுகள் ஒருவரும் உயிரோடு இல்லாமல் சிறு குழந்தையாக இருக்கும் போதே மரித்து போயினர். இதனால் அவளுக்கு எதிர்காலத்தின் மீதே பற்றில்லாமல் இருந்தது. ஒரு பயமும் இருந்தது. மச்சேந்திரனை பார்த்ததும் அது நீங்கியது. அவருக்கு பணி செய்து அவரை மிக கவர்ந்தாள். மச்சேந்திரன் மகிழ்ந்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எது கேட்டாலும் தருவீர்களா என்று இவள் கேட்க, என்னிடம் இருக்கும் எதையும் தருவேன், இது சத்தியம் என்று மச்சேந்திரன் உரைக்க, அப்படியானால் நான் வேண்டுவது உங்களைத்தான் என்று கேட்டு அவரையும் அணைந்து விட்டாள். அதன் பின் மச்சேந்திரர் பிரேமலாவே கதி என்று கிடக்க அவர்களுக்கு மீனநாதன் என்று ஒரு மகனும் பிறந்தான். நாட்கள் கடந்தன. கோரக்கருக்கு மச்சேந்திரர் சித்த மருள் நிலையில் இருந்து விலகி சராசரி மனிதராகி வருவதும் தெரிய வந்தது. அது அற்புதமான ஒரு மனிதர். சிவபார்வதியின் உரையாடலை கேட்டு மீனாக இருந்து மனித பிறப்பெடுத்தவர் அதனின்றும் மீண்டு மோட்சகதிக்கு செல்லாமல் திரும்பவும் மாயை சூழ்ந்த வாழ்வில் சிக்கிக் கொண்டதை கோரக்கரால் சகிக்க முடியவில்லை. பிரேமலாவிடம் இருந்து சாதுரியமாக அவரை மீட்டு அழைத்துக் கொண்டு கேரள தேசம் விட்டு புறப்படலானார். பிரேமலா தந்திரமாக தன் வசமுள்ள தங்க காப்புகளை மச்சமுனியிடம் கொடுத்து விட்டாள். தங்க காப்புகளுக்காக கல்வர்கள் குறுக்கிடுவார்கள். அப்போது குருவை காப்பாற்ற கோரக்கர் தானாக முன்வந்து மடிந்தும் போவான். பின் மச்சமுனியும் திரும்பி விடுவார் என்பது அவள் எண்ணம். ஆனால் கோரக்கர் வழியில் வந்த தங்கத்தை தூக்கி சுனை ஒன்றுக்குள் போட்டுவிட்டார். இதை கண்ட மச்சமுனியும், ஏன் இப்படி செய்தாய், நீ ஒரு குரு துரோகி என்று பழித்து பேசி சாபம் தர முயல அவரை தடுத்த கோரக்கர் சில மூலிகைகளை அவர் எதிரிலேயே உண்டு நீரையும் கொடுத்திட அவரிடம் சிறுநீர் பெருகியது. அதை மலைப்பாறை மேல் பெய்திட அந்த பாறை முழுவதும் தங்கமாயிற்று. மச்சமுனியை பார்த்து, குருவே, உங்கள் மாணாக்கன் நான். ரசவாத மூலிகைகளால் இந்த பாறையை நான் தங்கமாக்கியுள்ளேன். நீங்கள் முயன்றால் இந்த மலையையே மலையாக்க முடியும். ஆனால் உங்கள் சித்தத்தில் காமம் கலந்து விட்டதால் சராசரியாக ஆசாபாசத்துடன் பேசவும் செய்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள் என்று கூற மச்சமுனியும் கோரக்கரை கட்டித் தெரிவித்துக் கொண்டு, நீ குருமை மிஞ்சிய சிஷ்யன். உன்னிடம் யோகம், கல்பம், ரசம் என்னும் மூன்றையும் காண்கிறேன். நீ வாழ்க என்று வாழ்த்தி அருளினார். இப்படிப்பட்ட இவருக்கும் இந்த உலகம் ஒரு நாள் பிடிக்காமல் போயிற்று. காரணம், இந்த உலகில் நிலவும் மாயை. இந்த மாயைதான் ஆசாவாசங்களுக்கு காரணமாக உள்ளது. மனிதகுலமும் இதனால் பாவம், புண்ணியம் என்று மாறி மாறி விழுந்து எழுந்தபடி உள்ளது. மாயை இல்லாத ஒரு புதிய உலகம், அதில் பிறப்பவர்கள் அல்லது அதில் நுழைபவர்கள் எப்பொழுதும் இன்பமாகவே இருப்பார்கள். துன்பத்தின் சாயல் கூட அங்கே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உலகத்தை படைத்து அதில் குடிபுகுந்து விட வேண்டும். தம் விருப்பப்படி அதில் பஞ்சபூதங்களை ஆட்டி வைக்க வேண்டும். ஒருவனை படைக்கும் போதே அவனை நல்லவனாக படைத்து விட்டால் அவன் நல்லவனாகத்தானே இருந்தாக வேண்டும். எனவே இந்த உலகில் நல்லவர்களை மட்டும் திட்டமிட்டு படைத்து பொய், சூது, வஞ்சனை என்று எதுவும் இல்லாத ஒரு பொன்னுலகமாக அதை உருவாக்க வேண்டும் என்று பிரம்மமுனியும் கோரக்கரும் தீர்மானித்தனர். அதன் பொருட்டு ஒரு யாகமும் செய்ய நினைத்தனர். யாகத்தில் ஈசனிடம் அவர்கள் கோரப்போகும் வரம் புதியதோர் உலகம். விஷயம் தேவர்கள் காது வரை சென்றது. அவ்வளவு பேரும் விச்சித்து போனர். இது என்ன இயற்கைக்கு முரணாக என்றும் எண்ணினார்கள். இரு சித்தர்களும் தங்கள் யாகத்திற்கு உகந்த நாளாக மாசி மகத்தை தேர்வு செய்தனர். வானிலும் பௌர்ணமி இரவை இருட்டாக கருத முடியாது. இது ஒரு இதமான வெளிச்ச காலம். அதிலும் மக நட்சத்திரம் காலத்தில் வான்வெளியில் கிரக சஞ்சாரங்களில் மானிட ஓய்வுக்கு காரணமான பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. எனவே உரிய வேளையில் யாகம் வளர்த்து உரிய முறையில் அதை செய்தார். தேவருலகமே
கண் கட்டாமல் பார்த்தது. பஞ்சபூதங்களும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன. இந்த யாகம் பரிபூர்ணமாகி முழுமையாக ஈடேறினால் இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு உலகம் தோன்றிட அதுவே காரணமாகிவிடும். இந்த இரு முனிவர்களும் இறைவனையும் மிஞ்சிய சக்திகளாக்கி விடக்கூடும். இதை தடுப்பது எப்படி என்று பலவாறு எண்ணிய போது யாகத்தின் புகையில் முனிவர்களை சோதிக்கும் பொருட்டு இருளும் மருளும் அழகிய பெண் உருக்கொண்டு தோன்றினர். அப்படியே யாக மேடையை சுற்றி வந்து நாட்டியமும் ஆடிட சித்தமுனிகள் இருவரின் புலனடக்கும் அதனால் சிதறியது. யாகமும் தடைப்பட்டது. அங்கே அக்னியும் வாயுவும் கூட வந்துவிட்டனர். அவர்கள் இருவரும் இருள் தேவியையும் மருள் தேவியையும் பார்த்து மயங்கி நின்றனர். முனிகள் தரும் அவிர்வாகத்தை பெற்றுக்கொண்டு தேவருலகம் செல்ல வேண்டிய அக்னியும் அந்த மயக்கமும் அதற்கு உதவ வேண்டிய வாயுவின் மயக்கமும் முனிவர்களை கோபத்தில் பீடித்து தள்ளியது. இதனால் மன ஒருமை சிதைந்தது. இருவர் மனதிலும் கோபத்தையும் மூண்டது. பெண்களே, யார் நீங்கள்? கோபத்தோடு கேட்டனர். நான் மருள் தேவி, இவள் இருள் தேவி. யாகம் செய்யும் இடத்தில் கர்த்தாக்களை ஜோதிப்பதும் எம் கடமை. அதை செய்யவே இங்கு வந்தோம். எங்களை கண்டு நீங்கள் மதிமயங்கவில்லை. ஆனாலும் அக்னியும் வாயுவும் மதிமயங்கிவிட்டனர். இதனால் இடையறாமல் நடைபெற வேண்டிய யாகம் தடைப்பட்டு விட்டது. எங்கள் நோக்கமும் ஈடேறிவிட்டது என்று அவர்கள் கூற கோரக்கரும் பிரம்மமுனிக்கும் கும்பியில் வெடித்தது கோபம். உத்தம நோக்கம் எங்களுடையது, அதை சிறைத்து விட்டீர்கள். எங்கள் மன ஒருமை உங்களால் கெட்டது. அக்னியும் வாயுவும் கூட உங்களால் கெட்டனர். இப்படி மன ஒருமையை கெடுத்த நீங்கள் மன ஒருமைக்கு இனி காரணமாக விளங்கும் ஒரு மூலிகை பாத்திரமாக விளங்க கடவுது என்று கோரக்கர் சாபமிட இருமாயை உடனே அங்கே கஞ்சா மூலிகை செடியாக உருக்கொண்டது. அடுத்து பிரம்மமொழியும் அதையே கூறி சாபமிட மருள் மாயை புகையிலை செடியாக ஆகியது. சாபமிட்டதால் இருவரின் தபோபலமும் முற்றிலும் வீணாகியது. இருப்பினும் அவர்கள் உரிய காலத்தில் தொடங்கிய யாக முழு பலனை பெறாவிட்டாலும் அவர்களுக்கு வேறு சில சக்திகள் கிடைத்தன. அதன்படி இருவருமே அகால வயதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கச் செய்யும் வல்லமையை பெற்றனர். இவர்களால் சபிக்கப்பட்ட இருள் தேவிகளும் கல்ப மூலிகைகள் ஆகினர். இந்த மூலிகைகளை நெருப்பு காற்றின் துணை கொன்று புகைக்கையில் மன ஒருமையும் புலநடக்கமும் மயக்கமாக திகழும். நெருப்பு காற்றின் துணையின்றி பச்சையாக உட்கொண்டாலோ இவர்கள் காயக்கல்பமாக திகழ்வார்கள். இவர்களை பார்த்து மயங்கிய அக்னிக்கும் காற்றுக்கும் இப்படி ஒரு சாபம். அதனால்தான் இன்றும் புகைப்பவர்கள் கொடிய நோய்க்கு உள்ளாகி இறப்பு வரை செல்கின்றனர். புகைக்காதபடி நேரிடையாக காயக்கல்பமாக பயன்படுத்த சித்தர்களை தவிர பிறருக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் கோரக்கர் பிரம்மமுனி இருவரின் தனிப்பெரும் எண்ணம் மண்ணில் இருபுது மூலிகைக்கே காரணமாகிவிட்டது. அதன்பின் இறை செயலுக்கு மாறான செயல்களில் இவர்களது ஆர்வமும் குறைந்து போனது. மாறாக யோகம், கல்பம், ரசவாதம் என்னும் மூன்றிலும் உச்சாணிக்கு சென்றனர். பின் பேரூரில் சித்தியடைந்தனர். அடுத்து போகர் பற்றி விரிவாக காண்போம். நவவாசானங்களின் தந்தை என்று போற்றப்படும் போகர்தான் பழனியம்பதியின் வீற்றிருக்கும் முருகனை செய்தவர். சித்தர்களில் இவர் யோக சித்தர், பால வர்க்கத்தைச் சேர்ந்தவர். இவரின் தலைவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். சீன மண்ணுக்கு சென்று அங்கெல்லாம் மூலிகை தேடியவர். அட, இவரே ஒரு சீனர்தான் என்பவர்களும் உண்டு. விவரமாக அடுத்து காண்போமா?